ஒரு சில பேருக்கு லைஃப்பில் அந்த பேசிக்கான விஷயம் தெரியறதில்ல. நாம் எடுக்கிற எல்லா டெசிஷனுமே ஃபினான்ஷியல் டெசிஷன் தான். நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு நாளும் நிறைய டெசிஷன்ஸ் எடுக்கிறோம். ஆனால் நாம் எடுக்கிற எல்லா டெசிஷனுமே நம்முடைய ஃபினான்ஷியல் லைஃப்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இது தெரியாமல் உங்களால் மணி சேவ் பண்ணவே முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி மணி சேவ் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஒரு சில விஷயங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க, ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போவுமே ஒரு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ண பழகுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பொருள் நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எப்போவுமே அதுக்கான ஒரு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணி அந்த பணத்தை சேவ் பண்ணி அதுக்கப்புறமா மொத்தமாக அந்த பணத்தை கொடுத்து அந்த பொருளை வாங்குகிற அந்த பழக்கத்தை நீங்கள் வளர்த்துக்கோங்க. இஎம்ஐயில் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இஎம்ஐயில் வாங்கும்போது நீங்கள் அந்த பொருளுக்கு ஆக்சுவலாக கொடுக்க வேண்டிய பணத்தை விட அதிகமான பணம் உங்களுக்கு கண்டிப்பாக அதை சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு 20 to 30% எக்ஸ்ட்ரா மணி நீங்கள் அதுக்கு கொடுக்குறீங்க. ஸோ இஎம்ஐயில் பொருளே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஒரு சில பேர் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ஃபினான்ஷியலாக ஓரளவுக்கு பணக்காரங்களாக ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி இஎம்ஐயில் வாங்குறது ஒரு சில டேக்ஸ் சேவிங்ஸ் மாதிரியான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு அதில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்க அந்த மாதிரியான பெரிய கமிட்மெண்ட்டுக்கு அவங்க போகலாம். ஆனால் சின்ன சின்ன பொருட்கள் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இஎம்ஐயில் நம்ம பொருள் வாங்கி பழகணும் அப்படின்னா நம்ம அந்த பொருளினுடைய மதிப்பை விட அதிகமான மதிப்பை கொடுத்து நம்ம அதை வாங்குகிறோம். அப்படிங்கிறனால நம்ம நிறைய பணத்தை அதுக்கு செலவு பண்ணுறோம். ஒரு பைக் வாங்கினோமா அதுக்கு ஒரு ஃபினான்ஷியல் கோல் செட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இவ்வளோ நாளைக்குள்ளே நான் இந்த பணத்தை சேவ் பண்ணி வச்சு நான் அந்த பைக்கை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு வாங்க. ஈவன் இன்ஃபேக்ட் ஒரு பைக் வாங்குறது அப்படின்னா கூட நீங்கள் டைரெக்டாக புது பைக் வாங்கணும் அப்படிங்கிறதுல ஒரு சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட புதுசு மாதிரியான இருக்கிற நிறைய பைக்ஸ் உங்களுக்கு யூஸ்ட் பைக் செகண்ட் ஹேண்டில் ஒரு 3 months யூஸ் பண்ணது 5 months யூஸ் பண்ண மாதிரியான பைக்ஸ்லாம் கிடைக்கும். அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ரெடியூஸ்டு ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கவனமாக ஒரு சில விஷயங்களில் நீங்கள் பிளான் பண்ணி நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதுலேயும் நீங்கள் நிறைய பணத்தை தேவையில்லாமல் இழக்காமல் செலவு பண்ணாமல் நீங்கள் சேவ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.